அனைவருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகுதுங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைய போகுதுங்க. இது மாதிரியான நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா 3ல் ராகு, 9ல் கேது மற்றும் குரு பகவானின் சிறப்பான இடப்பெயர்ச்சியினால் உங்களுக்கு தொழிலில் பொருளாதாரத்தில் அதிக வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய பொற்காலமாக அமையப்போகுதுங்க. நீங்கள் நீண்ட நாள் கவலைகள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே விலக போகுது. புதிய வேலை, வீடு மற்றும் வாகனம் இது மாதிரி வாங்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். குறிப்பாக சொல்லணும்னா புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அமையப்போகுதுங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க. உங்களுடைய கடன்கள் அனைத்துமே குறைய போகுது. பழைய பாக்கிகள் அனைத்துமே உங்களுக்கு வசூலாக போகுதுங்க. கணவன் மனைவி உங்களுக்கு இடையே இருந்த புரிதல் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகப்போகுது. வீடு வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க. சுபகாரியங்கள் உங்களுக்கு தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வியில் சாதனை படைக்க போகிறீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. அப்படின்னாலும் வேலைபடு காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஷ்டம தண்ணி தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. முன் யோசனையுடன் செயல்படுவது மிக மிக நல்லது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் குரு பகவானையும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரும் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் அனைத்துமே உடனடியாக நடக்க போகுதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு மறைஞ்சி இருந்தாலும் தனஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதவி மற்றவங்களுக்கு செய்ய போகிறீங்க. நல்ல வருமானமும் கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால குரு பார்வை இருப்பதனால வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. பழைய வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து புதுப்பிக்க போகிறீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகவே உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அமைய போகுதுங்க. தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் குருவோட அருளால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களே கிடைக்க போகுதுங்க. சுப செலவுகள் செய்யும் யோகம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. புதிய வண்டி வாகனங்கள் வீடுகள் இது மாதிரியெல்லாம் வாங்கி மகிழ போகிறீங்க. பிள்ளைகளோட படிப்பு திறன் பார்த்தீங்கன்னா நன்றாகவே இருக்க போகுதுங்க. பிள்ளைகளுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் பயணங்கள் இது மாதிரியெல்லாம் நன்றாகவே நடக்க போகுது. கடன் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பதனால தந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பாக்கியத்தில் கேது இருக்கிறதுனால தந்தையோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால கவனமாக நீங்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. தந்தை வழி சொத்துக்கள் வழக்குகள் தொந்தரவு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உதவி கெட்ட பெயர் வாங்கும் அமைப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வேலை வீடு கட்டுதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் அதை வாங்கி மகிழ போகிறீங்க. வாங்கிய பிறகு
நல்ல நிலைமைக்கு உயர போகிறீங்க. பெண் கொடுத்தாலும் எடுத்தாலும் சிறிது தள்ளி இருப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய பெற்றோர் பெரியோர் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ செலவுக்கு பண விரயம் ஏற்பட நிறைய சூழல் இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்க. உயர் பதவிகள் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சிங்கன்னா நினைச்ச காரியங்கள் நல்லதாகவே நடக்குங்க. நம்பிக்கையோடு வழிபடுங்க. வீண் விரைய செலவுகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுதுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சுப விரயங்களை செய்து அது மாதிரியெல்லாம் செய்கிறது மூலம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வீடு கட்டக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. விவசாயத்தில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா பூமி மனை வண்டி வாகனத்தில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருக்கும் நபர்களால் திடீர் மருத்துவ செலவுகள் வரும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உணவு உறக்கம் ஓய்வு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் பெரிய விரயம் உங்களுக்கு ஏற்பட போகிறது இல்லை. வெளிநாட்டுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு செல்ல நிறைய வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் இருக்குங்க. தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. உங்கள் உடம்புல உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்குரியதாகவே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அனுமன் வழிபாடு அனுமன் சாலிசா கேட்பது இது மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. தினந்தோறும் உடற்பயிற்சி செஞ்சாலும் உடல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தொலை தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் உங்களுக்கு வரப்போகுது. பழைய கடன்கள்லாம் நீங்கள் அடைக்கும் யோகம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகம் உங்களுக்கு நிறையவே இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நாட்களாகவே இருக்க போகுதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா நேர்மையுடனும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு முன்னுதாரணமாக வாழும் தனுசு ராசி நேயர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே வரக்கூடிய நாட்களில் குறைய போகுதுங்க. எந்த காரியத்தையும் தள்ளி போட வேண்டாங்க. உடனுக்குடனே செஞ்சு முடிச்சுக்கோங்க. வருமானம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு திருப்திகரமாகவே தான் அமையப்போகுது. பழைய கடன்களுக்கு வட்டிகளையும் செலுத்த போகிறீங்க. பெரிய கடன்கள் உங்களுக்கு எதுவும் ஏற்பட போகிறது இல்லைங்க. செய்தொழில் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் செய்ய உங்களுக்கு கை கொடுக்க போகுது. பெற்றோர் வழியில் சிறிது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லதாகவே இருக்குதுங்க. சிறப்பாகவே இருக்குது. உங்கள் வேலைகளை சரியாக திட்டமிட்டும் செய்ய போகிறீங்க. வருமானம் தரக்கூடிய பயணங்கள் மட்டுமே நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அனாவசிய பிரச்சனைகளில் போய் மூக்க நுழைக்க வேண்டாம். வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கவிருக்கும் காரியங்களை திட்டமிட்டு கவனமாக செஞ்சீங்கன்னாவே நல்லதே உங்களுக்கு நடக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா குழப்பமான விஷயங்கள்லாம் இருந்தால் தள்ளி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை எப்பாடுபட்டாவது பூர்த்தி செஞ்சு கொள்ளுங்கள். செலவுகளை ஈடுகட்டும் வகையில் வருமானம் வந்து கொண்டு தான் இருக்கும். அலைச்சலும் டென்ஷனும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் செஞ்சு முடிச்சுக்கோங்க. வெளியூர்களிலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. சேமிப்பு விஷயங்களில் பார்த்தா கவனமாக இருந்துக்கோங்க. பழைய முதலீடுகளில் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய பேச்சில் நிதானமும் பொறுமையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா கச்சிதமாக செயல் வடிவமாக இருக்க போகுதுங்க. உற்றார் உறவினர்கள் உங்களிடம் பார்த்திங்கன்னா சுமூகமாகவே பழக போகிறாங்க. உடல் உபாதைகள் எதுவும் பெரிதாக உங்களுக்கு ஏற்பட போகிறது இல்லை. தாயின் பூர்வீக சொத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வேலை பளு அதிகரித்தாலும் உங்களின் வேலைகளை செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்குது. சக ஊழியர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேசக்கரம் நீட்ட போகிறாங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்களை என்னென்னு பற்றி சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.